வெல்கம் சகஸ்ரா விலாக். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வாழைக்குலை வெட்டினதால அந்த வாழை மரம் சும்மா தான் இருந்துச்சுங்க. சரி, அந்த வாழை மரத்தை நம்ம கோழிங்களுக்கு ஒரு ஃபுட்டாக கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன். அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி இருக்க அந்த பாதி மரத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் வாங்க. கட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போனால் வெள்ளையாக ஏதோ இருந்துச்சுங்க. அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பாருங்கள், நம்ம எறும்பு முட்டையிட்டு வச்சுருக்காங்க. பிரிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, என்ன பண்ண, நம்ம வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கீழே தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடுசாக கட் பண்ணி நம்ம கோழிங்களுக்கு போட்டாச்சு. அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வாழை மரத்தில் இருந்த இலையை கட் பண்ணி நம்ம சிக்ஸுக்கு போட்டாச்சு. பாருங்கள், அவங்களும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயும் தோட்டத்துலையும் இந்த மாதிரி வாழை மரம் இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, கோழிங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடக்கி உட்காந்துருக்க கோழியை இப்போ நம்ம வெளியே விட்டுறலாம். பக்கத்தில் என்ன சவுண்டு அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம நாய் தாங்க. எதுக்கு கூண்டில் போட்டு மூடி வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம செட்டுக்குள்ளே முட்டை வைக்கிறதுக்காக வர கோழிங்களை நம்ம நாய் விரட்டி விட்டுறது. அதுக்காகத்தான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.